வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு நம்ம நான்மார்களுடைய பாகம் 24 பார்க்க போகிறோம். போன வாரம் நாம் 3 நான்மார்களை பற்றி பார்த்தோம். ஒன்று குலச்செடியாரை பற்றி பார்த்தோம், மங்கையர்க்கரசியாரை பார்த்தோம், பிறகு நின்றசீர் நெடுமாறனை பார்த்தோம். இந்த வாரமும் நாம் 3 நான்மார்களை பற்றி அறியப் போகிறோம். முதலாவதாக நாம் பார்ப்பது இந்த முறை அவருடைய உண்மையான பெயர் இங்கு தெரியவில்லை. நமக்கு மெய்ப்பொருளாளர் என்றே அவரை அழைக்கிறார்கள். எதனால் என்றால், யார் அவர், எதனால் அப்படி மெய்ப்பொருளாளர் என்று அழைக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது அவர் ஒரு அரசர். அது சேதி நாடு என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டினுடைய தலைநகரமானது திருக்கோவலூர். அந்த திருக்கோவலூரில் மலையமான் குலத்தில் பிறந்தவர் இந்த அரசர். அவர் மிகச் சிறந்த வீரன். தன்னுடைய மக்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி எப்பொழுதும் தன்னிடத்தில் பத்திரமாக வைத்துக் கொள்பவன் மற்றும் மிகச்சிறந்த சிவபக்தன். அதனால் பார்க்கும் எல்லா சிவனடியார்களும் உண்மையானவர்களே என்பதில் அவர் திடமான நம்பிக்கை கொண்டிருந்தார். அவ்வளவு பேரும் மெய்யானவர்கள் என்று அவர் நினைத்ததால் அவரை மெய்ப்பொருளாளர் என்றே மக்கள் உரைக்க ஆரம்பித்தார்கள். அவர் இருந்த அந்த பூமி, அந்த பிரதேசமானது மிகவும் செழுமையான பிரதேசம். அதனால் எப்படியாவது அவருடைய நாட்டை தாங்கள் பற்றிவிட வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள் அவருடைய எதிரிகள். ஆனால் ஒவ்வொரு முறை போரிட வரும்பொழுதும் தோற்றுதான் ஓடினார்கள். அவரை ஜெயிக்க அவர்களால் முடியவில்லை. அந்த நாட்டு மக்களும் அவரிடத்தில் மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள். அவரும் சிவனடியாரை கண்டால் அவர்கள் எந்த வயதான ஆனவர்களாக இருந்தாலுமே கூட அவர்களை வணங்கி வழிபட்டு அவர்களை சேவை செய்வதை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு குறிக்கோளாகவே கொண்டிருந்தார் அவர். அப்படிப்பட்டவரிடம் எப்பொழுது பார்த்தாலும் தோற்று ஓடியவன் ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் முத்தநாதன். அந்த முத்தநாதனுக்கு ஒவ்வொரு முறை தோற்று வரும்போதும் கோபமும் ஆங்காரமும் பொங்கி பொங்கி வந்து கொண்டிருந்தது. எந்த விதத்திலாவது இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று அவன் முடிவு கட்டிவிட்டான். இதுவரையிலும் யாருமே யோசித்தே இராத ஒரு கடுமையான காரியத்தை அவன் செய்ய இறங்கினான். என்ன செய்தான் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இந்த அரசனுடைய சிவ பக்தியை பற்றி. அதனால் உடல் முழுவதும் திருநீறுவுற்றி, கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து, ஒரு சிறந்த சிவனடியாராக கையில் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவன் அரண்மனையை நோக்கி வந்தான். அரண்மனை வாயிலிருந்து படிப்படியாக நிறைய இடங்களில் காவல்கள் இருக்கும். அத்தனை காவலாளிகளுமே இந்த சிவனடியாரை பார்த்தவுடன் வணங்கி வழிபட்டு உள்ளே அனுப்பிவிட்டனர். இவன் நேராக அரண்மனைக்கே வந்துவிட்டான். அரசன் துயில் கொண்டிருக்கின்றான். வாசலில் தத்தன் என்ற ஒரு காவலாளி இருக்கிறான். அந்த தத்தன் சிவனடியாரை கண்டவுடன் வணங்கினான். ஆனால் அவரை, ஐயா, இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்கிறார். நான் ஒரு அருமையான புத்தகத்தை கண்டெடுத்தேன். அது ஒரு சிவ ஆகம நூல். அந்த நூலை பற்றி அரசனிடம் கூற நான் வந்திருக்கிறேன். உடனே என்னை உள்ளே விடு. சிவனடியார்கள் எப்பொழுதுமே பணிவும் அன்பாக பேசுபவர்கள். இவருடைய குரலில் பணிவில்லை என்பதை தத்தன் கண்டுகொண்டான். அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இல்லை ஐயா, இது அரசன் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம். அதனால் தாங்கள் இப்பொழுது சென்று காலை வாருங்கள் என்று மிக பணிவாக கூறினான். நீ என்னை உள்ளே விடவில்லை என்று அரசனுக்கு தெரிந்தால் உன் கதி என்ன ஆகும் என்று தெரியுமா என்று மிரட்டினான் அந்த சிவனடியாராக வந்த அந்த முத்தநாதன். உடனே இவனுக்கு இன்னுமே அதிகமாக சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் அரை மனதோடு, ஏனால் அரசன் ஒப்புக்கொள்ள மாட்டான் சிவனடியாரை தான் நிறுத்தினால். அதனால் அரை மனதோடு அரண்மனை உள்ளே செல்கிறான். அரசன் துயில் கொண்டிருக்கின்றான், தூங்கிக் கொண்டிருக்கின்றான். அரசியார் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அரசியார் எழுந்து அரசனை எழுப்புகிறார். ஆனால் அதற்கு கூட பொறுக்கவில்லை முத்தநாதனுக்கு. தானே விறுவிறு உள்ளே வந்து விடுகிறான். அவரை கண்டவுடன் அரசியார் வணங்கி ஒதுங்கி வழிவிடுகிறாள். அரசரும் திடுக்கிட்டு எழுந்து அவரை வணங்கி வரவேற்கிறார். அப்பொழுது, இந்த நேரத்தில் தாங்கள் வந்ததற்கு என்ன காரணமோ, எங்களால் ஆக வேண்டியது ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதோ என்று கேட்கிறான் அரசன் பணிவோடு. இல்லை இல்லை, எனக்கு உம்மால் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சிவ ஆகம நூலை கண்டெடுத்தேன். அதை உனக்கு உபதேசித்து விட்டு செல்வதற்காக வந்தேன். நான் சமயம் எதையும் பார்க்கவில்லை. இதை உபதேசிக்க வேண்டும் என்ற உடனேயே உன் நினைவுதான் வந்தது. அதனால் வந்தேன் என்றவுடன் அரசனை கேட்க வேண்டுமா? அப்படியே மனம் மகிழ்ந்து போய்விட்டான். அப்பொழுது அந்த முத்தநாதன் சொல்கிறான், இந்த உபதேசம் பெறும்பொழுது உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் இங்கே இருக்கக்கூடாது என்று.
அது அந்த காலத்து வழக்கம். சரி என்று கூறிவிட்டு பார்க்கவும் அரசியாரும் வணங்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். தத்தனும் அரைமனதோடு வெளியே சென்று விடுகிறான். இப்பொழுது அவன் அரியணை அல்லது ஒரு நாற்காலியில் உட்கார வேண்டும். அரசன் கீழே இருக்க வேண்டும். அதுதான் எந்த காலத்திலும் மரபு. அதனால் அவனை வணங்கி அரசன் எழுந்திருக்கும் போது தன் கையில் கொண்டு வந்திருந்த புத்தகத்தில் இருந்த கத்தியை எடுத்து எங்கு குத்த வேண்டுமோ அரசனை குத்தி விடுகிறான். ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்த தத்தன் ஒரு சிறு சத்தத்தை கேட்டு உள்ளே ஓடி வருகிறான். நடந்ததை ஒரு கணத்தில் புரிந்து கொண்டு அவன் கத்தியை ஓங்குகிறான் முத்தநாதனை கொல்வதற்கு. அப்பொழுதும் அவன், தத்தா, அவர் நமர் என்று கூறுகிறார். அவர் நம்மை சேர்ந்தவர், அதனால் அவரை கொல்லாதே. பெருமையோடு அரசனை பார்க்கிறான். தன் உயிர் போகும் நேரத்திலும் அரசன் தன் கொள்கையிலிருந்து விலகவில்லையே என்று தத்தன் மிகவும் அழுகையோடு தான் நிற்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்கிறான். இவரை கொண்டு போய் பத்திரமாக ஊர் எல்லையில் விட்டு வந்துவிடு. இவரை இப்படி செய்தார் என்று தெரிந்தால் மக்கள் இவரை உயிரோடு அனுப்ப மாட்டார்கள். பத்திரம், நீ திரும்பி வரும் வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று அரசன் கூறுகிறான். அரசனின் ஆணைப்படியே அவனும் அழைத்து கொண்டு செல்கிறான். சென்றவுடன் ஊரில் அதற்குள் அரசியார் ஓடி வந்திடுகிறார். விஷயம் மெதுவாக காற்றில் பரவுகிறது. முத்தநாதனை கொல்லுவதற்கு மனிதர்கள் ஓடி வரும்போது தத்தன் இது அரசனின் ஆணை என்று கூறவும் அரசனுக்கு கட்டுப்பட்டு அனைவரும் விலகி நிற்க தத்தன் அவனை கொண்டு ஊர் எல்லையில் பத்திரமாக சேர்த்துவிட்டு அரசனிடம் ஓடோடி வருகிறான். அரசன் காத்திருக்கிறான். இவன் வந்து அவனை பத்திரமாக அனுப்பிவிட்டேன் என்று சொல்வதற்காகவே. சொன்னவுடன் அரசனுடைய உயிரும் இப்பொழுது பிரிய போகிறது. மந்திரிமார்களை எல்லாம் பார்த்து எப்பொழுதுமே 5 எழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாயை எப்பொழுதும் கூறிக்கொண்டிருங்கள், நேர்மையாக ஆட்சி செய்யுங்கள், எல்லோரையும் மதித்திருங்கள் என்று பலவாறு உபதேசங்கள் செய்துவிட்டு தன் உயிரை காத்திருக்க அப்பொழுது இறைவன் என்ன செய்வான்? நேரில் வருகிறான். வந்து அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் தன்னுடைய இடத்தை பத்திரமாக, தன்னிடம் எது? கைலாசம், அங்கு அவர் பத்திரமாக அழைத்து கொண்டு செல்கிறார். இதுதான் இவருடைய கதை. இதிலிருந்து நாம் என்ன நினைப்போம்? யார் இந்த அரசன்? தன் உயிர் போகிறது என்று தெரிந்த பிறகும் யாராவது ஒருத்தன் இப்படி இருப்பானா? அவன் என்ன முட்டாளா என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் போது மட்டும்தான் அவர்களுடைய பெருமையானது நமக்கு இந்த உலகத்திற்கு தெரிய வருகிறது, இல்லையா? அதனால்தான் இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அவனுக்கு இறைவனுடைய இருப்பிடமே கிடைத்தது எனும் போது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால்தான் என்ன, யாருக்கு தெரியும்? அந்த முத்தநாதன் கூட மாறி இருக்கலாம். ஏனால் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சிவபக்தனை அவனால் பார்த்திருக்கவே முடியாது அல்லவா? அதிசயமான ஒரு மனிதனை அவன் பார்த்தான். மேலும் அணிந்திருந்த ஆடை ஒருவேளை அவனை திருத்தி இருக்கலாம். என்ன இருந்தாலும் வேடம் போடும்போது அந்த வேடத்துக்கு ஏற்ற மாதிரி சிறிதாவது மாறுவார்கள் அல்லவா? அதனால் அப்படி மாறியும் இருக்கலாம். சரி, நமக்கு எப்படி தெரியும் இவருடைய கதை என்று கேட்டால், எப்பொழுதும் போல சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகையில் கிடைத்த அந்த ஒரு வரிதான். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று கூறியதிலிருந்து இறைவனே இவருக்கு அடியவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது 5 எழுத்து மந்திரத்தின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? சரி, அடுத்தது நாம் இப்பொழுது வேறொருவரை பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே அவருடைய பெயரை அறிவோம், நேச நாயனார். இந்த நேச நாயனார் என்ன செய்தார்? எப்பொழுது பார்த்தாலும் நாம் அரசர்களை பற்றியே தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது இவர் ஒரு ஏழை நெசவாளி. ஆனால் இவருடைய பெருமையை எந்த விதத்திலும் இறைவனானவன் பரீட்சை செய்து பார்க்கவில்லை. சிலருடைய அன்பை இறைவன் தன் மனதிலேயே இருத்தி கொண்டு தக்க சமயம் வரும்போது வெளிப்படுத்துகிறான் போலும். அதனால் இவரை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது திருத்தொண்டர் தொகை வரும் வரை. அது என்ன என்று கேட்டால், இங்கு ஒரு பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் இன்றைய ஆந்திர பிரதேசத்தில் காம்பிலி என்ற நகரத்தில் இந்த ஒரு ஏழை என்று சொன்னாலும் கூட அந்த காலத்தில் எல்லோருமே எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அல்லவா? அதனால் இந்த நெசவாளி வாழ்ந்து கொண்டிருந்தான். மிகச்சிறந்த சிவபக்தன். அந்த காலத்தில் இந்த சிவன் அடியார்கள் என்பவர்கள் யார்? ரேடியோ கிடையாது, இந்த வானொலி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது. அங்கங்கே நடக்கும் உபதேசங்கள், இன்று காலம் மாதிரி பெரிய பெரிய உபதேசங்களோ அல்லது உங்களுடைய யூடியூபோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத காலம் அல்லவா? சிவனடியார்கள் ஊருக்கு ஊர் சென்று அந்த ஊரில் இறைவனுடைய புகழை பாடி அவனுடைய கதையை எல்லோருக்கும் சொல்லிவிட்டு அடுத்த ஊரை நோக்கி செல்வார்கள். அப்படிப்பட்ட சிவனடியார்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என்று 3ம் தேவை. ஆனால் இந்த சிவனடியார்களுக்கு உணவை பற்றி கவலையே இல்லை. ஏனென்றால்
அடியார்களை கண்டால் உணவு அளிக்க வேண்டும் என்பது அந்த காலத்தில் மிகச்சிறந்த ஒரு கடமையாக கருதினார்கள் மக்கள். அடுத்தது இவர்களுக்கு தங்கும் இடம் தேவையே இல்லை, அங்கங்கு சத்திரங்கள் இருக்கும். மேலும் இவர் ஊர் ஊராக செல்பவர்கள். உடுத்த உடை இது கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் மானம் காக்க தேவை. அதனால் இந்த நெசவாளி என்ன செய்கிறான், எந்த விதத்திலாவது சிவனடியார்களுக்கு தான் தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய வீட்டிற்கு தேவையான வருமானத்தை போக பாக்கி நேரத்தில் அந்த சிவனடியார்களுக்கு கோவணம் என்பதை நாம் அறிவோம். இன்று நாம் அதை ஆண்கள் உடுத்தும் ஜெட்டி என்று சொல்கிறோம். அந்த காலத்தில் கோவணம் என்று கூறுவோம். அது வேறொரு மாதிரியாகத்தான் இருக்கும். அவர்களுடைய உறுப்புகளை மறைக்கின்ற ஒரு சிறு துண்டு மற்றும் வேட்டி, இந்த இரண்டுமே கட்டிக்கொள்வார்கள். அதனால் இவர் அந்த மாதிரியாக நெய்து தயார் செய்து வரும் சிவனடியார்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்து 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தன் வாழ்நாளை கழித்து இறைவனடி சேர்ந்தார். அப்படியானால் அவரை நாம் எப்படி அறிவோம்? இப்படிதான் சுந்தரருக்கு இறைவன் கூறிய விஷயத்தை வைத்து அவர் எழுதினார் அல்லவா திருத்தொண்டர் தொகை. அதில் நாம் ஏற்கனவே படித்தோம். என்னவென்று படித்தோம்? நின்ற ஊர் பூசலைக்கு நான் அடியேன், மானிக்கு நான் அடியேன், நேசனுக்கு நான் அடியேன் என்று 2 வரிகளில் 3 பேரை பற்றி கூறியதை நாம் அறிவோம் அல்லவா? அப்படி அறிந்த போதுதான் நாம் நேசனையும் அறிந்தோம். அடுத்ததாக இன்று வேறொரு மனிதரை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் என்ன என்று கேட்டால் அமர்நீதி நாயனார். இந்த அமர்நீதி நாயனார் என்பவர் திருநல்லூர் என்ற ஊரில் மடம் கட்டி சிவனடியார்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் அவர் பிறந்த ஊர் பழையாறை, அதுவும் பக்கத்திலேயே இருப்பதுதான். மிகச்சிறந்த செல்வந்தர். வைரம், தங்கம் முதலிய நகைகளை எல்லாம், துணிகளை எல்லாம் வியாபாரம் செய்து மிகச்சிறந்த செல்வந்தராக இருந்தாலும் மிகச்சிறந்த சிவபக்தராக இருந்து அங்கு இருந்த நல்லூரில் மடம் கட்டி வரும் அடியவர்களுக்கெல்லாம் உணவு, உடுக்க உடை என்று எல்லாவற்றையும் தரும் ஒரு சிறந்த பக்தராக தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருந்தார். அடிக்கடி நல்லூருக்கு அவர் விழா காலங்களில் தங்குவதும் உண்டு. அப்படி ஒரு முறை அவர் விழா காலத்தில் தங்கி இருக்கும் போது வழக்கம் போல் இறைவனார் ஒரு ஏழையாக, ஒரு சிவனடியாராக வேடம் பூண்டு தன்னுடைய ஒரு கொம்பில் 2 கோவணங்களை கட்டிக்கொண்டு வந்தார். அவரை கண்டவுடன் மிகுந்த அன்போடு வரவேற்று உணவருந்த வேண்டும் என்று கேட்கவும், நான் காவிரியில் நீராடிவிட்டு வருகிறேன், மழை வரும் போல உள்ளது, இந்த கோவணத்தை உங்களிடத்தில் வைத்திருங்கள் என்று ஒரு கோவணத்தை கொடுத்துவிட்டு இவர் சென்று விட்டார். எப்பொழுதும் போல வைத்த இடத்தில் கோவணத்தை மறைய செய்தார் இறைவன். அது அறியாமல் இருந்தார் அமர்நீதியார். இறைவன் திரும்பி வருகிறார். அந்த அடியார், மழையில் நனைந்து விட்டேன், என்னுடைய கோவணத்தை கொடுங்கள் என்றவுடன் உள்ளே சென்று எடுத்து வரப்போகிறார். கோவணத்தை அங்கே காணவில்லை. என்ன ஆயிற்று? எல்லா இடத்திலும் தேடி பார்க்கிறார், எங்கேயுமே இல்லை என்றவுடன் நடுங்கி போகிறார் அமர்நீதியார். என்ன செய்வது? ஓடி சொல்லவும், என்ன திருடனே, என்னுடைய ஒரு கோவணத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? எதற்காக என் கோவணத்தை நீ திருடினாய் என்று பலவாறாக கடுமையாக பேசவும், இப்படி கடுமையாக பேசின சிவனடியாரை அவர் கண்டதே கிடையாது. பயந்து நடுநடுங்கி, ஐயா இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொல்லவும், சரி சொல்கிறேன் கேள், என்னுடைய இந்த கோவணம் இங்கே உள்ளது, அதற்கு சமமாக நீ எடை கொடுக்க வேண்டும் என்றவுடன் மிகச் சந்தோஷமும் அமர்நீதியாருக்கு இது ஒரு சுலபமான காரியமாயிற்றே என்று தராசு வரவழைக்கப்பட்டது. ஒரு பக்கம் சிவனடியார் கொடுத்த கோவணம் வைக்கப்பட்டது. அடுத்த பக்கத்தில் தன்னிடத்தில் இருந்த கோவணத்தை வைத்தார். என்ன ஆயிற்று? ஒன்றும் ஆகவில்லை. சரி, இருக்கும் எல்லா துணிமணிகளையும் வைத்தார், நகைகளை வைத்தார், பொன்பொருளை வைத்தார். எதற்கும் சரியாகவில்லை என்றவுடன் தன் மனைவி குழந்தைகளையும் வைத்தார். கூட்டம் கூடிவிட்டது. அப்பொழுதும் ஒன்றும் ஆகவில்லை என்றவுடன் அவருக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது இது ஏதோ ஒரு விளையாட்டு என்று. தானும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஏறி உட்கார்ந்து விட்டு, நான் நேர்மையானவனாகவும் உண்மையானவனாகவும் அந்த இறைவனுக்கு தொண்டு செய்தால் இந்த துலாக்கோல் நேர்கோ ஆகட்டும் என்று கூறிக்கொண்டு தானே ஏறி உட்கார்ந்தவுடன் என்ன ஆகும்? இத்தனை சொன்ன பிறகு, 5 எழுத்து மந்திரத்தை சொன்ன பிறகு நேராக ஆகிவிட்டது. இறைவன் தன்னுடைய சக்தியோடு அங்கு காட்சியளித்து அமர்நீதி நாயனார், அவர் மனைவி, அவர் குழந்தை, அந்த தராசு எல்லாவற்றுக்குமே அவருக்கு அந்த கைலாயத்தில் இடம் கொடுத்தார் என்பது அமர்நீதியாரனுடைய சிறப்பு. அது மட்டுமல்ல, அமர்நீதியாரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி இருந்திருக்க வேண்டும் அல்லவா? என்னவென்று சொன்னார்?
அல்லிமென் முல்லை அந்தார் அமர்நீதிக்கு அடியேன் என்று கூறினார். இதிலிருந்து 3 நாயன்மார்களும் வேறு வேறு ஆட்களாக இருந்தாலும் பக்தி ஒன்றுதான் என்பதை நாம் அறிகிறோம். அடுத்த வாரம் வேறு சிலரை பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.